ஓகேம்மா, ரெடி? Yes, Yes, sir. sir. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The correct order of acidity nature is as. ஓகேவா? அசிடிட்டி நேச்சருக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். என்னென்னக்கா நல்ல கவனி. அசிடிட்டி நேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆக்சிடேஷன் ஸ்டேட். கரெக்டா இல்லையா? எஸ் சார். ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக இருந்தால் அசிடிட்டி அதிகமாக இருக்கும் சார். அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது லிசன்மா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன பண்ண இப்போ நீங்க ஆக்சுவலி இங்க சிஎலுக்கு கால்குலேட் பண்ணாமா, இங்க பிஆர் கால்குலேட் பண்ணுங்க, இங்க ஐ கால்குலேட் பண்ணுங்க. ஓகே, இல்ல ஓ கால்குலேட், எனி ஒன், நோ ப்ராப்ளம். ஏதாவது கால்குலேட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க பார்த்தா இங்க சிஎல், இதுக்கு சிஎல், 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 இங்க பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் பாஸ்பரஸ். ரெடியா? ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் போறோமா. H3PO2ல பாஸ்பரஸ் உடைய ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளோப்பா? +1 +1. எஸ். Yes, sir. H3PO3ல +3 3, sir. +3. H3PO4லப்பா +5, sir. +5 +5. +1 +3 +5. ஓகேவா? இது பாஸ்பரஸ் உடைய ஆக்சிஜன் ஸ்டேட். இங்க அடுத்து கவனிமா. ஸோ HClO4, HClO3, HClO2, HClOல சிஎலுக்கு உள்ள இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் சிஎலுக்கு +7. +7 சார். எஸ். HClO3ல +5 +5, sir. +5. HClO2ல +3, sir. +3. HClOல +1. +1. கரெக்டா? எஸ். இங்க எல்லாத்துக்குமே ஆக்ஸ்ன்னு சொல்லுங்கம்மா. ஆக்ஸ்ன்னு கால்குலேட் பண்ணுங்க. ஐ மீன் 0 வந்துருமா? கரெக்டா இல்லையா? எஸ் சிஎல் சார். -1 H+1 0 வேணும். ஓகே, நோ ப்ராப்ளம். நமக்கு என்ன தெரியும்? அசிடிக் நேச்சர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் எங்க அதிகமா இருக்கும், அங்க அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்கும். அப்போ இருக்க ஆன்சர் குளோரினுக்கு ஒரு அதிகமாக இருக்கும் சார். B option. செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே. Yes, sir. எஸ். Question number 2. Hybridization of central metal in NiCN4 2- and NiCO4 respectively are. ஹைபிரிடைசேஷன் கேட்குறாங்கம்மா. சென்ட்ரல் மெட்டல் இடத்துடைய ஹைபிரிடைசேஷன் எந்த காமன்? 2 காமன் கொடுத்துட்டாங்க. NiCN4 2- NiCO4 சொல்லிட்டு 2 காமன் கொடுத்துட்டு அப்படியே ஹைபிரிடைசேஷன் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ஐக்கு பார்த்தினாக்கா என்னம்மா எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 3D8 S2 4s2. ஓகே, இங்க 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ். கரெக்டா? சாரி, 2 எலக்ட்ரான் லாஸ்னா அப்போ D8 மட்டும் இருக்கும். 3D8 மட்டும் இருக்கும். ஸோ இங்க நிக்கல் பார்த்தினாக்கா D8 கான்ஃபிகரேஷன் இருக்கு. பட் ஆக்சுவலி வந்து சிஎன் வந்து ஸ்ட்ராங் லிகண்ட். அப்போ ஸ்ட்ராங் லிகண்ட் சொன்னாக்கா பேர் ஆயிடும். கரெக்டா? பேர் ஆயிடும். அப்போ ஹைபிரிடைசேஷன் எங்க நடக்கும்? இங்க நடக்கும். எத்தனை ஆர்பிட்டல் பண்ணா? 4 ஆர்பிட்டல். ஏன்னா ஆட்டம் இங்க வந்து கோஆர்டினேஷன் 4. அதனால Dல 1, Sல 1, Cல 2. இப்போ DsP2 இதுக்கு வரும். கரெக்டா? அப்போ நமக்கு 2 ஆப்ஷன்ல DsP2 இருக்கு. கரெக்டா? தேர்ட்லி 4 DsP2 இருக்கு ஃபர்ஸ்ட்க்கு. செகண்ட் பாருங்க, அதே என்ஐக்கு அதே என்னது D8 S2. ஓகே, இங்க 0 ஆக்சிஜன் ஸ்டேட். ஆமா தானே? 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ ஸோ நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க C1 அம்மா ஸ்ட்ராங் லிகண்டா வீக் லிகண்டா? ஸ்ட்ராங் லிகண்ட்ஸ். Strong ஸ்ட்ராங் ligand. லிகண்ட். அப்போ 8 + 2 10 எலக்ட்ரான்ஸ் எப்படி போடுனா 2 2 2 6 8 10. அப்போ எங்க ஹைபிரிடைஸ் பண்ணோம்? Sல ஒரு ஆர்பிட்டலும் Cல, ஏன்னா இங்கேயும் கோஆர்டினேஷன் 4 தான் இல்லையா? அதனால 3. கரெக்டா? sp3 சரிண்ணா. அப்ப நமக்கு எங்கன்னா இங்க இல்ல, இங்க இருக்கு. அப்ப நமக்கு D தான் கரெக்டா இருக்கு. Question number 2. கரெக்டாமா?
Yes, sir. Yes. Yes, sir. Yes. Question number 3 பா. Question number 3. The conjugate base of HCSO4 to HCSO4 minus is HCSO4 minus உடைய conjugate base எதுன்னு கேக்குறாங்கம்மா. Conjugate base எது? H2SO4. I mean base என்னன்னா acid நம்ம conjugate base conjugate acid மீனிங் நம்ம சொல்லுவோமா? வெரி சிம்பிள். ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆச்சுனாக்கா அது கான்ஜுகேட் ஆசிட்மா. H+ ஆட் ஆச்சுன்னு நம்ம சொல்றோம் Conjugated base. Acid, sir. H+ ஆட் ஆச்சுன்னா கான்ஜுகேட் ஆசிட். H+ லாஸ் ஆச்சுனாக்கா கான்ஜுகேட் Bases. பேஸ். இப்போ சொல்லுங்க HSO4 இருக்கு, HSO4 மைனஸ். அப்ப இங்க என்ன பண்ணோம்? H லாஸ் ஆகணும். எத்தனோ? Yes, sir. அப்ப H லாஸ் ஆச்சுன்னா அப்ப எது ஆப்ஷன்? SO4 2 minus. எஸ். Second option. புரியுதா? தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். சொல்லுங்க. ஃபார்மாலிட்டி பென்சாடிக் கான்சன்ட்ரேஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ஏ வந்து சால்ட், பி வந்து ஆல்கஹால் கொடுத்துட்டான். அப்ப ஏ அண்ட் பி ரெஸ்பெக்ட் இல்லையா? ஓகே. சொல்லுப்பா. இல்ல சார், வெரி சிம்பிள். Sir. சொல்லுங்க. எந்த ஆப்ஷன்மா? Option B, sir. ஆப்ஷன் பி. H CHO பிளஸ் நம்ம C6H5 CHO. இதுல கான்சன்ட்ரேஷன் எண்ணெய் வச்சு போட்டா ஸோ என்ன கிடைக்குன்னு கேட்டாக்கா நமக்கு இந்த சி நம்ம எச்சு எடுத்துக்கும், இந்த ஓப்பை எச்சு எடுத்துக்கும். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டாக்கா C6OH பிளஸ். ஓகே. சால்ட் அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்னா HCONA. ஐ மீன் கண்டிஷன் ரியாக்ஷன்ஸ்மா. ஓகே. Yes, sir. Option C. அப்ப எங்க இருக்கு ஆன்சர்? C. Question number 5. Which of the following is their colligative properties? எதுமா அதுல வந்து One and colligative two. properties? Relative lowering of vapor pressure, sir. யா, Option அது B. மட்டும் தான். வேப்பர் பிரஷர் கிடையாது. ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் மட்டும் தான் colligative property. ஓகேவா? Yes. Question number 6. Major product P of the reaction is? Option A, sir. இது என்ன ரியாக்ஷன் மாதிரி? Schwartz. யா, ஓகேவா? ஸோ ArN2Cl plus HbF4 போட்டோம் சொன்னாக்கா என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபர்ஸ்ட் N2BF4 கரெக்டாமா? Yes. பிளஸ் மைனஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இங்க இதில் ஹீட் பண்ண சொன்னாக்கா என்ன இருக்கும்? N2 தனியா வெளியே போகும், sir. F மட்டும் நமக்கு கிடைக்கும். பிளஸ் N2 வெளியே போயிடும். பிளஸ் BF3. BF3 வெளியே போயிடும். கரெக்டா? அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Question number 7. Question number 7. In the reaction NaCl plus K2Cr2O7 plus H2SO4 gives heat பண்ணா X கிடைக்குதுன்னு சொல்றாங்க. plus Na2SO4 plus K2SO4 plus H2O இல்லையா? ஓகே. அப்ப அந்த X என்னன்னு கேக்குறாங்கம்மா. ஒரே நிமிஷமா பேசு. அது சொல்லுதுல. ஹலோ. சும்மாலியா? சரி, ஓகே. இந்த பைசா பாப்பு என்னது? ஓகே ஓகே. இல்ல ராஜராய், ஒரு ஆஃப் நிமிஷம் போல நானும் வரேன். சரி, ஓகே ஓகே.
வாங்கி தரட்டுங்களா? சரி வாங்கி வந்துடுறா. ஓகேப்பா, ரெடிங்களா? சொல்லுமா, இதுமா ஆன்சர். Third option. Option C, sir. நேம் என்னமா அதுக்கு? CrO2Cl2க்கு Chromyl chlorides. குரோமைல். இந்த குரோமைல் குளோரைடு எந்த ரியாக்ஷன் கேரக்டரைஸ் யூஸ் பண்ணுவோம்? Etard. எட்டா ரியாக்ஷன் வந்து என்ன ரியாக்ஷன், என்ன ப்ராடக்ட்ப்பா? Aldehyde கிடைக்கும் சார். எதுல வந்து ஆல்டிகேட்? Toluene இருந்து வெரி குட், aldehyde கிடைக்கும் சார். வெரி குட், தேங்க்யூ. ஓகேம்மா, கொஸ்டின் நம்பர் 8. The magnetic moment for the complex K2MnCl4 is 5.92 bm. The number of unpaired electrons present in complex is. Option B, ஸோ sir. Five, sir. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு அன்பேர்டு எவ்வளோ? 5 தானே? தெரியல Yes, நமக்கு. sir. 1 1.3, 2 Yes, sir. 2.73, 3 3.87, 4 4.90, 5 5.92. தட்ஸ் சார். ஓகே, இதெல்லாம் நீங்கள் அந்த காம்ப்ளெக்ஸ் போட்டு ஆன்சர் பண்ணணும் அவசியம் கூட கிடையாது. நோ ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 8, சாரி, கொஸ்டின் நம்பர் 9. The highest lattice energy is observed for. 9th question. கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். Option A, sir. ஏ. அவங்க கேட்குறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஹையஸ்ட் லேட்டிஸ் எனர்ஜி நல்லா கவனிங்க. நம்ம தெரியும் லேட்டிஸ் எனர்ஜி சொன்னாக்கா 2 ஃபார்முலா இருக்கு. ஸோ ஒரு ஃபார்முலா வந்து பைடென்டேட்டு, ஓகே, பை வேலண்ட், கிரேட்டர் தென் பைவேலண்ட், மோனோவேலண்ட் கிரேட்டர் தென் மோனோவேலண்ட். கரெக்டாமா? இது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அல்லது வந்து F ஈக்குவல் டு என்னம்மா, Q1 Q2 R². எப்போ சார்ஜ் சேம் இருந்தால் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சார்ஜ் டிஃப்ரெண்டாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கரெக்டாக? நீங்கள் ஃபர்ஸ்ட் சார்ஜை மாற்றுங்க. Yes, sir. Li வந்து +1, F வந்து -1. கரெக்டாமா? Yes, sir. SR வந்து எந்த குரூப்மா? ஸ்டான்சியம். ஃபர்ஸ்ட் குரூப்பா செகண்ட் குரூப்பா? Second group, sir. Second group, sir. அப்போ அது +2, இது -1. இங்க +1 -1, இது +2 -1. கரெக்டா? Yes, sir. எஸ். இப்போ நமக்கு நல்லா கவனிங்க. சார்ஜ் டிஃபரன்ஸ் ஐ மீன் வந்து +1 இருக்கு -1 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஓகேவா? அப்படி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து SR F2 mg F2 இது ரெண்டுத்துல தான் ஆன்சர் இருக்கு. ஆமா தானே? இப்போ இது ரெண்டுத்துலயும் என்ன பண்ண, செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எங்க வந்து ரேடியஸ் கம்மியா இருக்கோ அதுக்கு லேட்டிஸ் எனர்ஜி அதிகம். எங்க ரேடியஸ் கம்மியா இருக்கும்? ஸ்டான்ஸ்டுக்கும் மெக்னீஷியத்துக்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம், ரேடியம். ஓகேவா? இது குரூப் எலிமெண்ட். டாப் டு பாட்டம் ரேடியஸ் என்னமா இன்க்ரீசஸ். Increase கரெக்டா? ஆகும். ரேடியஸ் இன்க்ரீசஸ். அப்போ எங்க கம்மியா இருக்கும்? மெக்னீஷ் கம்மியா Magnesium. இருக்கும். ஸோ மெக்னீஷ் தான் லேட்டிஸ் எனர்ஜி அதிகம். அப்போ டி தான் ஆன்சர் கரெக்ட். ஓகே. Yes, sir. எஸ். Yes, sir. Question number 10. Consider the following properties: temperature, heat, molar enthalpy, the internal energy, density. The number of intensive and extensive property are respectively. இதில் எது இன்டென்சிவ், எது எக்ஸ்டென்சிவ்?
எத்தனை இன்டென்சிவ் எத்தனை Extensive எக்ஸ்டென்சிவ் internal energy. ஐ மீன் இதெல்லாம் வந்து பாருங்க Internal முதல்ல வந்து temperature, heat, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி சொல்ல போல எதுமா molar டெம்பரேச்சரா enthalpy, temperature, density, டெம்பரேச்சரு enthalpy, டென்சிட்டி internal energy, நெக்ஸ்ட் மோலார் molar என்தால்பி enthalpy. கரெக்டா Yes, இதெல்லாம் sir. என்னது Intensive. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் என்னது இது extensive, sir. Heat and internal. அப்ப கால்குலேட் பண்ணுங்க 1 2 3 இன்டென்சிவ் அப்ப எத்தனை வந்து எக்ஸ்டென்சிவ் 2 2 எங்க இருக்கு extensive. அப்ப 3 2 எங்க இருக்கு Option 4th D. ஆப்ஷன் கரெக்டா அவ்வளவுதான் கொஸ்டின் நம்பர் 11 if the solubility product of salt A to B3 is KSP then the solubility S can be written as very simple questions okay Option C, sir. ஆப்ஷன் சி செக் பண்ணிடுவோம் ஸோ நமக்கு தெரியும் A to B3 ஓகேவா give ஓகேவா எப்படிமா இதை ரியாக்ஷன் பண்ண முடியும் 2A plus 3B. இது 2A பிளஸ் இது 3B ஓகே சார்ஜ் அப்ளை பண்ணணும் அப்போ எப்படி சார்ஜ் அப்ளை பண்ணா சார்ஜ் ஈக்குவல் இருக்கணும் ஐ திங்க் 3 plus A2 வந்து 3 பிளஸ் B வந்து என்னது 2 மைனஸ் இப்போ சார்ஜ் பாருங்க 3 2 சார் 6 பிளஸ் 3 2 சார் 6 மைனஸ் கரெக்டா இல்லையா Yes, sir. எஸ் இப்போ நான் என்ன சொல்றேன் இது ஒரு எஸ் வச்சுக்கோ இது ஒரு எஸ் புரியுதா அப்போ KSP ஈக்குவல் டு ஓகேவா இந்த மோலை கூட போடணும் அப்போ 2S இங்க 3S போட்டுச்சா இப்போ இந்த சார்ஜ் ஆப்போசிட்டா மல்டிபிள் பண்ணுங்க இங்க 2 மைனஸ் இருக்குது அப்படின்னா ஸ்கொயர்டு இங்க 3 பிளஸ் இருக்கு அப்படின்னா கியூப் கரெக்டாமா இப்போ இதை சிமுலேஷன் பண்ணுங்க 2 2 சார் 4 ஸ்கொயர்டா ஓகே தானே Yes, sir. மல்டிபிள் 3S கியூப்னா நம்ம 3 3 சார் 9 9 9 3 சார் 27 27 S கியூபா ஓகே இப்போ என்ன பண்ணோம் 4 into 27 மல்டிபிள் பண்ணுங்க என்ன வரும் ஸோ KSP ஈக்குவல் டு 108. எவ்வளோ வரும் 108, sir. 108 108 S squared S cube மல்டிபிள் பண்ணா S power 5 By S 5 years. power 5 இது KSP ஈக்குவல் டு S power 5 ஓகேவா அவன் என்ன கேட்குறான் Yes, கேக்குறேன். எஸ் தான் கேட்குறான் எஸ் தான் கேட்குறான் அப்போ S பவர் 5 ஈக்குவல் டு இந்த 108 பக்கம் வந்து KSP பை Divide 108 அப்போ S ஈக்குவல் டு ரூட் ஆஃப் over 1 by 3. KSP பை 108 1 by 5. இது என்ன பண்ணோம் பவர் 1 1 by பை 5 5 எழுதலாமா அப்போ எங்க இருக்கு ஆன்சர்மா Option C. சி கரெக்டா வெரி குட் Yes. ஓகேம்மா கொஸ்டின் நம்பர் 12 சொல்லுப்பா the possible oxidation state of oxygen atom present in marshall acid தெரியுமா எது மார்ஷல் ஆசிட்னு H2SO8. சொல்லுப்பா H2 S2O8. O 8 Yes, sir. இது மார்ஷல் ஆசிட் ஃபார்முலா இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் தெரியலையா நமக்கு ஸோ எஸ் டபுள் பாண்ட் ஓ OH O O S டபுள் பாண்ட் O OH இதான ஸ்ட்ரக்சருமா Yes, sir. Yes, sir. எஸ் இப்போ ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எஸ்க்கு மட்டும் பாருங்க இது -1 +1 -1 +1 -1 +1 -1 +1 -1 +1 -1 +1 அப்போ எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்கு 6. 6 -1 +1 -1 +1 -1 +1 -1 +1 -1 +1 -1 +1 எவ்வளோ மார்க்குங்க 6, sir. ஒரு நிமிஷம் கேக்குதுலாமா 6 தானே சார் கேக்குறாங்க. okay, sir. ஓகேம்மா ஓகே அப்போ வந்து லிசன் அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான் பாருங்கம்மா த பாசிபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் தான் கேட்கறான் என்ன கேட்கறாமா
Yes, ஆக்சிஜன் oxygen. ஆட்டம். கரெக்டா? எஸ். அப்போ ஆக்சிஜன் ஆட்டம் சொல்லும்போது சொல்லுங்கம்மா, எது ஆன்சர் வரும்? Third option, sir. C option, sir. தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுமா? புரியுதா? Yes, sir. எப்படி திருக்க மேல இருக்கும்? Sir, சொல்லுங்க sir. ஹலோ ஹலோ ஹலோ. Sir, ஓகேம்மா, கேக்குதுல்லம்மா? yes sir, இப்ப கேக்குங்க. எஸ் எஸ். ஓகேம்மா, ஐ திங்க் எப்படி பார்க்கணும் நமக்கு சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் வந்து -1 தானே? Yes, sir. எஸ். அதாவது பாருங்க, இங்க பாருங்க, இப்போ இந்த ஆக்சிஜன் -1, இந்த ஆக்சிஜன் -1, இந்த ஆக்சிஜன் -1, இந்த ஆக்சிஜன் -1, கரெக்டா? Yes, sir. ஆனா இந்த ஆக்சிஜனுக்கு, -2, இந்த ஆக்சிஜனுக்கு -2, -2, தெரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? Sir. இதுதான் அவன் கேட்கறான். Yes ஓகே, sir. எஸ். ஜஸ்ட் சிம்பிள் தான் இதெல்லாம், நம்மளே புரிஞ்சு பண்ணிருக்கோம். ஓகேம்மா, கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் பிரசன்ட் இன். இதுல வந்து Option எதுல yes. வந்து அதிகமான மோல்ஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 106 கிராம்ஸ் Na2CO3. ஆமா தானே? மோலுக்கான ஃபார்முலா என்னம்மா? Given mass divided by molecular mass. given moles by molecular moles. ஆமா தானே? அப்ப இங்க எவ்வளவு given moles? 106. 106. இங்க molecular moles Na2CO3 எவ்வளவுமா? Na2க்கு வந்து எவ்வளவு? 23. Yes sir. அப்ப 23 plus 23 எவ்வளவுமா? 46 46 இதுக்கு. 46 plus கார்பனுக்கு 12 12. plus ஓக்கு வந்து 48. 16, 3 வந்து 48 sir. 48. இது ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. 2 plus 2 10, 6 106. மீது 1, இது 106. அப்போ டிவைட் பண்ணா 1 ஒரு மோல் தான். கரெக்டா? Yes sir. Yes, sir. எஸ். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் வாங்க. 44.8 லிட்டர் H2 at STP. Yes or no? ஓகே, இதுக்கு என்னமா ஃபார்முலா? given mole divided by Divided by அப்போ given volume எவ்வளவுங்க? 44.8 divided by 22.4. Yes sir. இதை சிண்டிஷ் பண்ணா 2 times 2. வருமா? 2 more, sir. எஸ். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு நிமிஷம் அது சொல்றதுல. ஹலோ சொல்றதுல திட்டப்படம் அதிகமாக வேணாடா. ஓகேடா. ஓகேம்மா, தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 16 கிராம் ஹீலியம் குத்துறாமா, ஆமா தானே? அப்ப Yes, என்னமா sir. ஃபார்முலா? 16 கிராம் ஹீலியம். அப்ப given mole divided by molecular mole. அப்ப HCl மோல் எவ்வளவுமா? 4 sir. 4. அப்போ 4 எவ்வளவு வரும்? 4 moles sir. 4 மோல் வரும். லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 67.2 லிட்டர் N2 at STP. இதுக்கு என்னமா வரும்? 67.2 divided by
22.4 இதுக்கு ஆன்சர் நம்ம Three. 3 வரும். அப்போ அவன் என்ன கேக்குறான், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேக்குறான். அப்ப எங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மோல்ஸ்? C option. Third option. சி ஆப்ஷன். யா, வெரி குட். ஏன்னா 4 மோல்ஸ் ஆன்சர். ஓகேவா? Yes, sir. எஸ். கொஸ்டின் நம்பர் 4 சாரி 14. கொஸ்டின் நம்பர் 14 கவனிமா. ஸோ சைக்ளோபென்டனான், இதுக்கு நேம் என்னமா? சைக்ளோபென்டனான். நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் present in compound C. புரியுதா? obtain above given reactions mechanism. ஓகேவா? இந்த மெக்கானிசம் போட்டு அந்த சி வர்த்தலிமே ப்ராடக்ட், அந்த சில எத்தனை லோன் பேர்ஸ் கேட்குறாங்கம்மா. ஓகேவா? நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் எத்தனை கேட்குறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நமக்கு சைக்ளோபென்டனான் இருக்கு, இதில் HCN போடுவோம். அப்போ HCN போட இதில் நம்ம இது ஆக்சுவலாக இது இந்த ரியாக்ஷன் நேம் சொல்ல போகலாமா? சப்ஸ்டியூஷனா, எலிமினேஷன், அடிஷனா? Substitution. sir. Huh? Addition Nucleophilic reaction, sir. addition. Addition, sir. Nucleophilic அடிஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்மா. நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் இது, புரியுதா? Yes, sir. எஸ். அப்போ எப்படி நடக்கும் நியூக்ளியோஃபிலிக் அடிஷனு? OH வரும். OH CN அந்த கார்பன்ல. ஓகே. இங்க லித்தியோ அலுமினேட் போடுறேன். லித்தியோ அலுமினேட் போட்டா ரிடக்ஷனா? CH NH2 form. எஸ். OH இங்க என்ன சொல்லுங்க? CH2 NH2 form. CH2 NH2 ஃபார்ம் ஆயிடும். கரெக்டாமா? Yes, எஸ் sir. நோ? எஸ். இப்போ இதுல என்ன பண்ணோம்? NaNO2 போடணும் sir. HCl. NaNO2 HCl போடணும். NaNO2 HCl போடும்போது என்னமா ஃபார்ம் ஆகும்? Diazonium chloride form ஆகும் sir. என்னப்பா? Diazonium chloride form ஆகும் sir. டைசோனிக் குளோரைடு ஃபார்ம் ஆகும். ஆமா தானே? Yes, sir. டைசோனிக் குளோரைடு வந்து ஸ்டேபிள் கிடையாது, அதனால அது ஃபைனலா என்ன நமக்கு கொடுக்கும்? Chlorobenzene. வெரி சிம்பிள். நமக்கு ஃபைனலா வந்து பார்த்தோன்னாக்கா அதே சைக்ளோபென்டன் தான் கிடைக்கும். Pentane. ஓகே, ஓகேவா? Yes, sir. ஓகேம்மா. அப்போ இப்போ இதுதான் சி. ஆக்சுவலா இந்த சியில் எத்தனை லோன் பெருன்னு கேட்குறாமா? எத்தனை லோன் பெருக்கு? 2 sir. வெரி குட், அவ்வளோதான் ஆன்சர். ஏன்னா இந்த ஆக்சனுக்கு நமக்கு என்ன தெரியும்? 6 வேலன்ஸ் எலக்ட்ரானு 1 2 3 4 5 6 2 லோன் பேர் 2 பாண்ட் பேர், 2 பாண்ட் பேரும் இந்த பாண்ட் இருக்குது. அப்போ 2 லோன் பேர் இங்க இருக்கும். அப்போ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? Yes, sir. எஸ். கொஸ்டின் நம்பர் 15. which is not correct match in the following. ஓகேவா? இதுல வந்து எந்த மேட்ச் வந்து ராங்கா இருக்குன்னு கேக்குறாங்கம்மா. சொல்ல முடியுமா? சொல்லுங்கப்பா. ஓகேம்மா. இதுக்கு ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா C, ஸோ sir. நோ, ஆக்சுவலா வந்து கொஸ்டின் 15 வந்து பி ஆப்ஷனு. எப்படி சார் கேட்டாக்கா லிசன்மா. ஆக்சுவலா என்னம்மா ஃபார்முலா? பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. கரெக்டாமா? 0.1 Yes, மோல் sir. ஆஃப் H2 கேஸ் வந்து நாட் கரெக்ட் மேட்ச் இந்த போல இதை கொடுக்குறோம் இல்லையம்மா. பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. கரெக்டாமா? பிவி ஈக்குவல் டு Yes, sir. என்ஆர்டி. ஓகேவா? இங்க ஐ மீன் மோல்னா வால்யூம் கொடுத்துறாங்க. கரெக்டாமா? அப்போ வால்யூம் கொடுத்துட்டாங்க. ஐ மீன் வால்யூம் எவ்வளோ? H2. வால்யூம் H2 கொடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? என்ஆர்டி பை பி. ஓகே, என்ஆர்டி பை
பி இதை சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன வருமா? ஐ திங்க் வந்து n எவ்வளோங்க? அது நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.1 இன்ட்டு ஆர்கு வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 0.8321. Yes. Yes, sir. Yes. Yes or no? Yes. Then listen. Next எவ்வளோ டெம்பரேச்சர்மா? 273. 273 டிவைட் பை 1 வரும். டிவைட் பை 1 பி ப்ரெஷர் வந்து 1 வருமா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் கேட்டாக்கா 4.48 வரும். 4.48 லிட்டர்னு வரும். கேஸ் வராது. 4.48 லிட்டர்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணாக்கா நமக்கு இதுதான் வந்து ராங்கா இருக்கு. ஏன்னா கேஸ் வந்துருக்கு இல்லையா, அதனால இதுதான் ராங்கா இருக்கு. மீதெல்லாம் கரெக்டாக இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோம். ஓகேவா? Yes, sir. எஸ். கொஸ்டின் நம்பர் 16மா. ஓகே 16 பாருங்க. சூஸ் த இன்கரெக்ட் ஆர்டர் as the property of indicated. ஸோ இதுல வந்து எது வந்து இன்கரெக்ட்னு கேட்குறாங்கம்மா. எது வந்து இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர், செகண்ட் மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர், தேர்ட் வந்து பாண்ட் ஆங்கிள், ஃபோர்த் வந்து பாண்ட் லெங்க். ஓகேவா? எஸ். சொல்லுங்கம்மா. இதுல வந்து எது வந்து இன்கரெக்ட் ஆர்டர்னு சொல்லுங்கம்மா. நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி. ஓகேவா? பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர்னாமா டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ். கரெக்டா இல்லையா? எஸ் சார், டாப் டு பாட்டம் இன்க்ரீசஸ். ஓகேவா? பட் நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்க. Top to bottom decrease கொடுத்திருக்கேன் sir. அப்போ நமக்கு இதுதான் இன்கரெக்ட் ஆர்டர். ஓகே, மற்ற எல்லாமே கரெக்டா இருக்கு. செக் பண்ணி. கொஸ்டின் நம்பர் 17. Incorrect order of thermal stability. Incorrect order of thermal stability சொல்லுங்க. நம்ம இருக்கா thermal stability வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம நேத்தா ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தோம். thermal stability ஆமா தானே? என்ன சொல்லியிருப்பேன்? ஐ மீன் மோனோவேலண்டா இருந்தா எப்படி பார்க்கணும், பாலிவேலண்டா இருந்தா எப்படி பார்க்கணும், ஆமா தானே? அந்த ஃபார்முலா வச்சு நீங்க யூஸ் பண்ணுங்கம்மா. யூஸ் பண்ணும்போது நமக்கு சி இஸ் கரெக்ட் ஆன்சர். இன்கரெக்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? Yes, sir. Yes, sir. எஸ். ஆக்சுவலா எப்படி சொல்லவா இதுக்கு? வெரி சிம்பிள். இது மட்டும் என்னம்மா, இது எக்ஸ்ட்ரா வந்து மோனோவேலண்ட். ஏன்னா இது வந்து +2 -2 +2 -2 +2 -2 +2 -2. ஓகேவா? எஸ். நமக்கு தெர்மல் ஸ்டெபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன வரணும்? bivalent. 1 by lattice energy. கரெக்டாமா? Yes, sir. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்படி பார்க்கலாம். எஸ் அண்ணா. இப்படி பார்க்கும்போது நமக்கு லேட்டிஸ் எனர்ஜி எங்க கம்மியா இருக்கோ அங்க தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். இது கரெக்டா? ஆக்சுவலா 1 செகண்ட். ஃபார்முலா ஐ திங்க் லேட்டிஸ் எனர்ஜி கரெக்டா இல்லையா? Yes, sir. எஸ். அப்போ லேட்டிஸ் எனர்ஜி எங்க அதிகமா இருக்குமோ அங்க தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும் நம்ம சொல்லுவோம். அப்போ இங்க சார்ஜ் சேமா இருக்கு. அப்ப நீங்க ரேடியஸ் தான் பார்க்கணும். அப்ப ரேடியஸ் எங்க கம்மியா இருக்கும் அங்கதான் லேட்டிஸ் அதிகமா இருக்கும். அப்ப எம்ஜியில் தான் ரேடியஸ் கம்மியா இருக்கும். இப்ப இப்படி தானே வந்திருக்கணும். அப்ப அதுதான் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஆனா இவங்க ஆப்போசிட் கொடுத்துருக்கலையே, அதனால இந்த ஆன்சர் நான் சொல்றோம். ஓகேமா? Yes, கொஸ்டின் sir. நம்பர் 18. Consider the following complex ions: CrCl63 minus, CrNH363 plus, CrCn63 minus. The correct orders of crystal field splitting energies. சொல்ல பார்க்கலாமா? ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னே 3, 2, சொல்லலாமா? 1, sir. சொல்லப்பா. 3, 2, 1, sir. வெரி குட். தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். எப்படி சொன்னீங்க? Cn வந்து அதோட எனர்ஜி அதிகம் சார். ஐ மீன் அந்த அந்த நீங்க ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் யூஸ் பண்ணா போதும். ஐ மீன் ஸ்ட்ராங் லிகாண்டுக்கு ஸ்பிளிட்டிங் அதிகமா இருக்கும். கரெக்டா? வீக் லிகாண்ட் கம்மியா இருக்கும். அப்ப ஸ்ட்ராங் லிகாண்ட்லயே பார்த்தீங்கன்னாக்கா எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்க்குறோம். CnH3 Cn ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? Yes. Yes, sir. எஸ். கொஸ்டின் நம்பர் 19.
The number of geometrical isomers possible for the complex for the types A to B to C. A to B to C2. ஞாபகம் இருக்குங்களா? 5, sir. 5. A to B to C2 எது நம்ம ஜாமெட்ரி இருக்கு? 5 இருக்கு. Okay. Yes. Yes. Question number 20. Consider the following statement. Molecularity of a reactions can be 0. Order of a reactions can be fractional. Molecularity is not defined for a complex reactions. Choose the incorrect statement. இதுல எதுமா incorrect statement? இதுல இருக்கிற எல்லாமே incorrect தான். அப்ப நமக்கு fourth option correct. ஓகேவா? Yes. இன்னும் theory படிக்கணுமா? theoryலாம் படிங்க. இது extra kinetics theory. ஓகேவா? Question 21. Identify the ions which should be colorless aqueous medium. Colorless நமக்கு தெரியும். D option, D0 electrons, sir. D10 இருக்கணும். எது ஆன்சர்? D. Fourth option. Fourth Option option. D. Scandium. Scandium வந்து D3S1 ஆமா? D3S1 அப்போ 3 electron மேல லாஸ். அப்போ D0 configuration அப்போ ஆன்சர். ஓகே. 22 பாருங்க. Question number 22. The complex in which Ni is sp3 hybridized with +2 oxidation state is. இதுல எதுக்குமா +2 oxidation state வரும்னு சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு D 0 option, ஸ்டேட், sir. செகண்ட் ஆப்ஷன் வந்து +2, Plus Plus 2. two. தேர்ட் ஆப்ஷனுக்கு Plus 2 தான் sir. தேர்டும் +2 தான் வரும். ஓகே, ஆல் ஆஃப் தீஸ் கொடுத்துறாங்க. கரெக்டா? அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் ஒருத்தம் 2, 3 கட் தான். கரெக்டா? Yes sir. எஸ். நெக்ஸ்ட்மா கொஸ்டின் 23 சொல்லுங்கம்மா, எதுமா ஆன்சர்? பென்சில்ல CH3Cl போட்ட என்ன ரியாக்ஷன்? Friedel-Crafts, Friedel sir. Crafts reaction sir. Friedel-Crafts Toluene alkylation. Friedel-Crafts alkylation அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? டொலுவின் கிடைக்கும். கிடைக்கும். கரெக்டா? இது A. Aல வந்து KMF4H+ போட்டா Acid Sir. மாறும். Third option ஆக்சிடேஷன். was the answer. 1 செகண்ட்மா செக் பண்ணுவோம். இது COH மாறும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் SOCl2 போட்டா COCl form ஆகும் sir. COCl ஃபார்ம் ஆகும். கரெக்டாமா? Yes sir. எஸ். இப்போ COCl ஃபார்ம் ஆகும். COCl ஃபார்ம் ஆகும். இப்போ இதுல வந்து என்ன பண்ணோம்? PDBS போட்டா ரோல்ஸ்மன் ரிடக்ஷன். Aldehyde. அப்ப ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆயிடும். Yes sir. தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேமா, குட். 24. Choose the incorrect match. Vitamin K increase blood clotting time. Vitamin D cellulitis. Vitamin C bleeding gums. Vitamin B12 pernicious anemia. எதுமா வந்து இன்கரெக்ட் மேட்ச் கொடுக்குறாங்க? 24. Vitamin D sir. எதுப்பா? Vitamin D. விட்டமின் டி கரெக்டுங்களா? Incorrect தானே sir? எஸ், இன்கரெக்ட். ஓகே. Yes sir. எஸ். 25. கால்கோஜன் ஈஸ்மா. கால்கோஜன் எதுமா இதுல வந்து எந்த ஃபார்ம்ல கால்கோஜன் சொல்லுவோம்? Na6P6O18. எதுமா? Option yes sir. கரெக்டா சொல்லுங்க. Na2P6O18 Na2S2O6 NaLSI2O8S D sir. TSO. என்னப்பா? D sir. செகண்ட் ஆப்ஷனா? Second. கால்கன்மா, கால்கன். So Kalgan option D வருமா sir? செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். Correct. ஓகே. sir. ஓகே. Yes sir. எஸ், இவ்வளவுதாம்மா. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The compound which is aromatic is.
Option B, sir. B option. பி யா ஓகேவா செகண்ட் ஆப்ஷன் புரியுதா தேர்ட் ஆப்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆன்டி அரோமேட்டிக்கா Anti-aromatic. அரோமேட்டிக் இங்க sp3 ஹைபிரிடைசேஷன் நான் அரோமேட்டிக் இங்கே sp3 ஹைபிரிடைசேஷன் நான் அரோமேட்டிக் கரெக்ட் அவ்வளவுதான் ஓகே தேங்க் யூ மா ஈஸியா Okay, sir. Yes, sir. ஓகேப்பா